கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். இதுதாங்க வாழ்க்கையின் ஆசீர்வாதத்திற்கு வேர். கர்த்தருக்கு பயப்படுதல். இந்த வசனம் சொல்லிக் கொடுக்கிறது என்ன? ஒரு மனிதன் அவன் ரட்சிக்கப்பட்டு தேவனை அறிகிறான், கர்த்தர் இருக்கிறார் என்கிற ஒரு விசுவாசம் அவனுக்கு உண்டாகிறது. அடுத்ததாக என்ன? ஒருவேளை யார் என்ன பார்க்கிறாங்களோ இல்லையோ, அவர் என்னை பார்த்து கொண்டே இருக்கிறார். நிறைய இடத்துல போட்டிருக்கோம், சிசிடிவி கேமரா இந்த இடத்தில் பொருத்தப்பட்டிருக்கிறது. தப்பு செய்யறவங்க தப்பு செய்ய மாட்டான், திருடுறவன் யோசிப்பான், ஐயோ இந்த கேமரா இருக்கு இல்ல, அவன் யோசிக்கிறான். ஒரு கிறிஸ்துவுக்குள் இருக்கிற ஒரு சீஷனுடைய சிந்தை என்ன? தேவனுடைய சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டிருக்கிற ஒரு உலகத்தில் இருக்கிறேன், எதுவுமே அவருக்கு மறைவா இல்லை, அவருக்கு நான் அவருடைய பார்வையிலே நான் வாழ வேண்டும். இந்த நீதிமொழிகள் சொல்லுகிறது, இதுதான் ஞானத்தின் ஆரம்பம். ஒரு தேவன் உண்டென்று ஒரு மனிதன் விசுவாசிக்க வேண்டும், அவர் என்னை பார்க்கிறார், அவருக்கு பிரியமாய் வாழ வேண்டும் என்கிற ஒரு காரியத்தை ஒரு மனிதன் அறியும் போது இதுதான் ஞானத்தின் ஆரம்பம் என்று எழுதியிருக்கிறது.